வணக்கம் சகோதரிகளே. நான் 2025 ஃபஸ்ட் நாள் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இனிமேல் நான் டெய்லி எவ்வளவு செலவாக போகிறது அப்படிங்கிறத கணக்கு எழுதி வச்சு அதை ஒரு வீடியோவாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு வாரந்தோறும் போட்டு அப்புறமேல் மாதம் எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளோ வேஸ்ட்டு செலவாயிருக்கு, எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி. வெல்கம் டு சேனல். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள், நான் சாதனம் வாங்கின திங்ஸ் எல்லாமே அந்த பில்லு கூட நான் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வச்சுருக்கேன். இந்த மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் புதன்கிழமையிலேருந்தே நான் போடுறேன். ஞாயிற்றுக்கிழமை வர உள்ளது போடுறேன். அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வர உள்ள செலவு உள்ள இதெல்லாம் போடுறேன். 1ஆம் தேதி புதன்கிழமை என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது எல்லாமே நான் கார்டு ஸ்விப் பண்ணி போத்தீஸில் வாங்கினேன். ஜீரக சம்பா, பொட்டட்டோ, ஆனியன், ஆப்பிள், குக்கும்பர், அவல், அரிசி மாவு, தேங்காய் எண்ணெய், பாகற்காய், ராகி சேமியா, நாட்டு சக்கரை, டபுள் ஹார்ஸ் அவல், டவ் சோப்பு, நிவியா சோப்பு, சிங் ஸ்ட்ரெயினர், ஊறுகாய், கிளாத்து, டேட்ஸு, பாஸ்மதி ரைஸு, அப்புறம் பென்னு. கிளாத் அது ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ஹேண்ட் துடைக்கிறது. அப்புறம் பென்னு, வால் ஹூக்கு, ஹார்லிக்கு, சர்க்கரை, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, வெந்தயம், கர்டு, டூத் பேஸ்ட்டு, அப்புறம் சிந்தால் சோப்பு, ஊதுபத்தி, அப்புறம் மெண்டோஸ் சாக்லேட்டு சொல்லி 20 ரூபாய்க்கு என் மகா வாங்கியிருக்கா, விம் ஜெல், அப்புறம் ஸ்க்ரப்பர், கூல் ட்ரிங்க், அப்புறம் ஹேர் டை 20 ரூபா. நான் அது முடிஞ்சிடும் அடுத்து வியாழக்கிழமைக்கு எழுதணும்னு எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா லிஸ்ட்டு நீண்டுகிட்டே இருக்குது. அப்புறம் அல்வா, அது 68 ரூபா. டிஷ்யூ பேப்பர், மில்க் அல்வா, மில்க்கு கோவா, அடுத்தது லிங்கா ஸ்வீட்ஸ். மொத்தமாக டோட்டலாக 2327 ரூபா ஆயிருக்கு. இதில் இன்னர்வேர் வாங்கினோம் அன்னைக்கே தான் 678. அப்புறம் சென்டம் கீ செயினும் அன்னைக்கே 127 ரூபாய்க்கு வாங்கினோம். போத்தீஸு போனால் எதாவது சாப்பிடாம வர முடியாது. பப்ஸ் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். அப்படி 855. இப்போ இந்த 2327 இந்த 855 டோட்டலாக 3182 வருது. இது கார்டு ஸ்விப் பண்ணி வாங்கியிருந்து கேஷாக கொடுக்கல. 2327 ப்ளஸ்ஸு 855 இது கார்டு ஸ்விப் பண்ணி வாங்கியிருந்து. நான் எல்லா செலவும் தான் எழுதியிருக்கேன், தனித்தனியாக எழுதலை. எல்லாமே எழுதியாச்சு, தனித்தனியாக எல்லாமே எழுதியிருக்கேன். அப்புறம் வாடகை 6300 ரூபா. அது கார்டு தான் பண்ணியிருந்து. கார்டுன்னு மீன்ஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருந்து. அப்புறம் எல்ஐசி 1900. எல்ஐசி 1900. இது 3 மாதத்துக்கு ஒரு தான். இந்த மாதம் கொடுத்துருந்து, இந்த வாரம் கொடுத்துருந்தனால அதையும் எழுதியிருக்கேன். அதுவும் ஸ்விப் பண்ணியிருந்து. அப்புறம் வெள்ளிக்கிழமை அவியல் காய்கறி, ப்ரூ, பேட்ரி செல்லு, கிளினிக் ப்ளஸ்ஸு, தேங்காய், டேப்லெட், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் டேப்லெட், மாதுளை, அப்புறம் காணிக்கை கொடுத்துருந்து 20 ரூபா. அதுவும் எழுதுவோம், கணக்கு எழுதணும்னு சொன்னனால எழுதியிருந்து. அப்புறம் பஸ்ஸு, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ். பஸ்ஸு செலவு எப்போவாது வர்றது. இப்போ இது என் பையன் ஊர்லேருந்து வர்றான், அதனால் பஸ்ஸு புக் பண்ணியிருந்து. இப்போ பொங்கல் டைமில் அதனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ரேட்டு கூடுதல், 1900. போஸ்ட் ஆஃபீஸு 4000 ரூபா கொடுத்தேன். 2000 ரூபா தான் மாதந்தோறும். போன மாதம் 2000 ரூபா கட்டலை, அதனால் 20 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி 4020 ரூபா. இப்படி டோட்டலாக இப்போ 4362 ரூபா வந்திருக்கு. அப்புறம் சனிக்கிழமை எதுவும் வாங்கலை. 50 ரூபா ஞாயிற்றுக்கிழமை இந்த குப்பையெல்லாம் அழுவாங்களா அவங்களுக்கு கொடுத்துருந்து, அது 50 ரூபா. இப்போ 5ஆம் தேதி தான் ஆயிருக்கு. எவ்வளவு செலவாயிருக்கு பாருங்கள், 17694 ரூபா. 5ஆம் தேதிக்குள்ளே இவ்வளோ ரூபாய் செலவாயிருக்கு. மாதம் தொடக்கத்தில் எப்போவுமே ஃபஸ்ட்டு வீக்கில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் செலவு. இதில் கார்டு ஸ்விப் பண்ணது எவ்வளவு, கேஷ் எவ்வளோன்னு பார்த்தா 11,382. கூடுதலாக 1900. நான் முதல்ல பஸ்ஸுக்குள்ளே தான் விட்டுட்டேன். அப்போ 6300. இதெல்லாம் கார்டு ஸ்விப் பண்ணி வாங்கினது. இந்த வாடகை 6300. அப்புறம் 1900 ரூபா எல்ஐசி ரூபா, 1900 பஸ்ஸு. அப்புறம் கார்டு ஸ்விப் பண்ணி போத்தீஸில் வாங்கினது 3182. அப்படி டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது கார்டு ஸ்விப் பண்ணி வாங்கினது 3182.
அப்புறம் வீட்டு வாடகை 6300, எல்ஐசி 1900. அது வந்து பேங்க்கில் போட்டிருந்து 6300, எல்ஐசி ரூபா வந்து ஜிபே பண்ணியிருந்து. அப்போ அதுவும் கேஷில் வராது, எல்லாமே வந்து கார்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பஸ்ஸுக்கு வந்து 1900. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சுல, அதுவும் 1900. அப்புறம் வந்து கார்டு ஸ்விப் பண்ணது அதுவும் சொல்லியாது, 3182. இது எல்லாமே சேர்ந்து டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 11,382 ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பஸ்ஸுக்குள்ளே தான் விட்டுட்டேன் 1900. டோட்டலாக வந்து 13,282 ரூபா வந்திருக்கு. அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்ல, அது வந்து 4,412. அப்படி டோட்டலாக 17,694. 5ஆம் தேதி வரதான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இவ்வளோ ரூபாய் செலவாயிருக்கு. இனி நாளைக்கு இன்னைக்கு திங்கக்கிழமையிலேருந்து எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி எழுதி வைக்கிறேன். இன்றைக்கி இனி பாலுக்கு ரூபா கொடுப்பேன். அப்புறம் சிலிண்டர் புக் பண்ணியிருக்கேன், அதுவும் வரும். அதுவும் இன்றைக்கி செலவில் வரும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பணம் எப்படி வேஸ்ட்டாக செலவாகுதா, இனி இந்த மாத கடைசியில் நான் வேஸ்ட்டாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஈஸியாக தெரிஞ்சுக்குவேன். வேஸ்ட்டு செலவை என்னால் ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.